Hello everyone, Divakar Aviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா டாப் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 15 காலேஜஸ் வந்து என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், இந்த மாதிரியான இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறாங்க. பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படின்னா வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலேஜ், அதுவும் உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டு பக்கத்தில் எது உமன்ஸ் காலேஜ் இருக்கோ அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ரியாரிட்டியே. அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். 12th முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த காலேஜ் தான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. அது கரெக்டானு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் நல்ல காலேஜ் இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜ் எதுன்றது ஃபோக்கஸ் பண்ணி அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் டாப் காலேஜஸ்ல கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து எங்கே போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் காலேஜ் போகிறீங்க, ஒரு என்ஆர்எஃப்ல இருக்கக்கூடிய டாப் 50 காலேஜஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பிஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் லைக் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் தேட ஆரம்பிச்சுவீங்க. ஸோ அங்கே போய் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்ப்பீங்க. இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 காலேஜஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எது டாப் காலேஜஸ்ன்றதை தேடி படிப்பீங்க. பட் நீங்கள் லோக்கலில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நார்மல் காலேஜில் படிச்சீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்ற அந்த ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களோட சரௌண்டிங்ஸ் அதே சரௌண்டிங்ஸில் தான் இருக்கீங்க. எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் 12th எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த நெக்ஸ்ட் 3 வருஷமும் இருக்க போறீங்க. அதனால தான் நீங்கள் வந்து எது நல்ல காலேஜ்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஓடணும். இப்போ இதுதான் வந்து ரைட்டான டைம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்றக்கூடிய ஒரு காலேஜையும் பேஜ் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்றதை ரீட் பண்ணுங்க. ஓகே, ஒரு காலேஜும் வந்து ஒரு மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. ரீட் பண்ணிட்டு எப்போ அப்ளிகேஷன் டேட் முடியுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 என்ஆர்எஃப்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நம்பர் 1 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன். ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜ் சென்னை. ஸோ இவங்க வந்து நம்பர் 2ல இருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இவங்க தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5th பொசிஷன்ல இருக்காங்க. 6th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தியாகராஜர் காலேஜ். அடுத்து 7th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளி. 8th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஓ சிதம்பரம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9th பொசிஷன்ல இருக்கு. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஃபார் உமன் பார்த்தீங்க அப்படின்னா 9th பொசிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் ஹீபர் வந்து பார்த்தீங்கன்னா 10th பொசிஷன்ல இருக்கு. அடுத்து சேவியர்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11th பொசிஷன். ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th பொசிஷன்ல இருக்கு. ஹோலி கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13th பொசிஷன்ல இருக்கு திருச்சிராப்பள்ளி. நேசமணி மெமோரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14th பிளேஸ்ல இருக்கு. 15th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15th பிளேஸ்ல இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பலூர்ல இருக்கு. நேசமணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு டாப் காலேஜஸா இருக்கு. பட் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கீங்க, கன்னியாகுமரியில இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ்ல சேர்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கொடுக்கும். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி அந்த எக்ஸ்போசர் இருக்கு, நான் பிஜி வந்து அப்ராட் போறேன், எல்லாமே ஆல்ரெடி எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெல் செட்டில்டு ஃபேமிலி, எங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்க தூத்துக்குடியிலையோ இல்லை திருநெல்வேலியிலையோ இருக்கக்கூடிய காலேஜஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இதுக்கான பிஜிக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 15 காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதுக்கு அடுத்த லெவலில் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேக்ரட் ஹார்ட் காலேஜ் திருப்பத்தூர், கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், த அமெரிக்கன் காலேஜ் மதுரை, ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், ஜமால் முகமது காலேஜ் திருச்சிராப்பள்ளி, ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசி, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், குயின் மேரிஸ் காலேஜ் சென்னை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜஸும் நீங்கள் அடுத்த லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ஸ்கூலில் டாப்பராக இருக்கீங்க, பட் வந்து நீங்கள் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்குள்ள தான் போறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் பாருங்க. நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் தான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜாக இருக்கும். நான் அதுக்கும் வந்து செப்பரேட்டாக வீடியோஸ் கொடுக்குறேன். எப்பயுமே வந்து மேக்ஸிமம் வந்து
உங்களோட மார்க்கை வச்சு மேக்ஸிமம் வந்து எது டாப்போ அதை ரீச் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ ஒரு பொருள் இருக்கு, நம்மகிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் வச்சு எந்த அளவுக்கு வேல்யூவான பொருளை வாங்கணும் தான் நம்ம பார்ப்போம். அந்த 10 லட்ச ரூபாய் வச்சு வேல்யூ கம்மியான பொருளை நம்ம வாங்க மாட்டோம். அதே மாதிரி உங்க மார்க்ன்றது ஒரு வேல்யூ. அந்த மார்க் அந்த வேல்யூவான காலேஜில் போய் ஜாயின் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸ் இருக்கு. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும், அந்த வேல்யூ வந்து எந்த அளவுக்கு கூட்டிக்கணும்ன்றது உங்கள்கிட்ட தான் இருக்கு. நம்ம நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க, பட் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி அவங்க உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு அதை ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். ஓகேவா? இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.